அடுத்து இயக்குனர் பேரரசு அவர்கள். அடுத்து கதாநாயகி காயத்ரி அம்மா அவர்களுக்கு ராஜன் சார் அவர்கள் மரியாதை செய்கிறார். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் காலை இனிய வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வேண்டுகோள். கொஞ்சம் லேட்டாக போயிடுச்சு, அதனால் நம்ம வர முடியாத காரணத்தினால எல்லோரும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை மன்னிச்சிக்கணும், எல்லோரும் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்காக. அப்புறம் இந்த படத்தை பற்றி கொஞ்சம் பேசுகிறேன். இது ஒரு 2-3 மாதமாகவே கொஞ்சம் பிரேக்கிங் நிறையா இருந்துச்சு. செகண்ட் ஆப்ஷன் வந்து நம்ம இந்த படத்துக்கு எல்லாருமே தலைமை தாங்குது. ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு மரியாதை நிமித்தமாக இந்த ஆர்ஆர் மூவிஸோட சென்னையில் வந்து நல்லபடியாக நடத்தி கொடுக்கறதுக்கு எல்லோரும் எனக்கு உறுதுணையாக இருந்து பக்கபலமாக இருந்து நல்லபடியாக எனக்கு முடிச்சு கொடுங்க. ரெண்டாவது, இந்த படத்தில் கதாநாயகர், ரெண்டாவது கதாநாயகி அவங்களெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் இசையில் பார்த்தீங்கன்னா தளபதின்ட்டு அவர் நிறையா என்கிட்ட திட்டு வாங்கியிருக்காரு. இசை நல்லா அமைஞ்சிருக்குது. நிறையா திட்டு நைட்டு கூட வாங்கியிருக்காரு, என்கிட்ட திட்டு வாங்கியிருக்காரு. நல்லா அமைஞ்சிருக்கு. இதோட படத்தோட முக்கியமாக எல்லாருமே இந்த கமிட்டிலையும் சரி இந்த படத்துலையும் சரி எல்லாம் சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்கீங்க. அவரே நல்லபடியாக இந்த படம் வெற்றி விழாவை நோக்கி போகிறதுக்காக எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். எனது நண்பரும் யாபூப் கான், அவர் இணை தயாரிப்பாளர், அவரும் இந்த படத்துக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. அதில் அவரையும் இந்த மேடையில் உட்கார்ந்ததுக்காக, என்னோட பயணத்தை செஞ்சதுக்காக அவரையும் நன்றி தெரிவிக்கிறேன். அடுத்தது மாம்பழம் ரவி அண்ணன் அவர்களையும் என்னோட குருநாதன்னு வச்சுக்கலாம். குருநாதர் தான். அதாவது நடிகர் திலகத்தோட அடுத்தது படத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு உதாரணமாக அவங்களும் வந்திருக்காங்க. அவங்க ஃபேமிலியில் தான் அடுத்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். அது மேடையில் இருக்க அனைவருக்கும் எனது இனிதான மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் அடுத்த படத்துக்காக உண்டான நம்ம ரெடி ஆகிட்டு இருக்குது. அடுத்த படம் ரெடி ஆகிட்டு இருக்குது. வீடு துவங்குறதுக்கான உண்டான வேலைகளை பார்த்துட்ருக்கோம். தீபாவளிக்கு பின்னாடி இந்த படத்தோட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு நிறைய எனக்கு ஒத்துழைப்பு தருமாறு என்னென்ன கேட்டுக்கொள்கிறேன். நல்லபடியாக இந்த படத்தை முடிச்சு தரணும். அவ்வளோதாங்க. இந்த ஆர்ஆர் மூவிஸோட வெற்றிக்கு பின்னாடி வெங்கட் பிஆர்ஓ அவரும் நிறைய வேலை பார்த்துருக்காரு. பிஆர்ஓ அவர்களையும் இந்த சப்ஜெக்டில் மெயின் கடைசியாக நம்மளுக்கு வந்து இந்த படத்தை வெற்றி வாய்ப்பு தந்ததுக்கு பிஆர்ஓ ஒரு காரணமாக இருக்கிறாங்க. இந்த மீடியாவில் எல்லாருமே வந்து எல்லாமே சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்கீங்க. இந்த படத்தை நல்லபடியாக வெளியிடுறதுக்காக மீடியாவோட ஒத்துழைப்பு நிறைய தேவைப்படுது. அடுத்த படங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு மீடியா சப்போர்ட் நிறையா தேவை. நீங்கள் எங்களுக்காக எங்கள் டீமுக்காக நிறையா சப்போர்ட் பண்ணணும். மீடியாஸ் எல்லாமே என் அன்பான வேண்டுகோள். நான் கர்நாடகா டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறேன் ஆர்ஆர் மூவிஸில். ரெண்டாவது நம்மளோட ஆஃபீஸு துபாயில் இருக்குது. இந்த படங்கள்லாம் நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு தருவதற்கு எல்லாம் உள்ள இறைவனையும் உங்களோட மீடியாவோட நட்பு ரீதியாக எனக்கு நிறையா தொடர்பு கொண்டு இந்த படத்தை நல்லபடியாக வெளியிடுறதுக்காக உண்டான வாய்ப்புகளை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் சார். அனைவருக்கும் நன்றி 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 சார். எல்லாருக்கும் வணக்கம்.
இல்லை நான் ரொம்பலாம் பேச போகிறேன். இங்கே வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. படத்தோட சாங் எல்லாரும் பார்த்தீங்க. சாங்கில் நான் நல்லா இருக்கேன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. பட் எனக்கும் ஹீரோக்கும் மட்டும்தான் தெரியும். ஒரு ஷார்ட்லேயும் நாங்கள் வந்து இது வெயில் கொடுத்தது, நம்ம எப்படி கண்ணை திறக்க போகிறோம் ஒன்றும் தெரியல, அப்படியெல்லாம் பேசி ஷார்ட் வரும்போது ஏதோ நாங்கள் 2 பேரும் சிரித்து அழகா ஓகே ஃபைன் ஷார்ட் வந்துருச்சு அப்படின்னு இந்த சாங் பண்ணும்போது நாங்கள் 2 பேரும் ஸ்பெஷலி ஹீரோ காலையில் ஆரம்பிக்கும் போது ஒரு கலரில் இருந்தார், ஈவினிங் வரத்துக்குள்ளே அப்படியே கலர்லாம் மாறி நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலைங்கன்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் 2 பேரும் காஞ்சு அப்படி பண்ண அந்த சாங். பட் இட்ஸ் கம் அவுட் ஸோ பியூட்டிஃபுல்லி. தேங்க்யூ டைசன் ராஜ் சார், சூப்பராக இருக்குது சாங்கு. அண்ட் லிரிக்ஸ் ஆல்சோ மேம், பியூட்டிஃபுல் லிரிக்ஸ். ஸோ தேங்க்யூ. அது நம்ம ஸ்க்ரீன் பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஸ்க்ரீனில் இப்படி அழகாக தெரியும் போது ஒரு அப்பாடி என்னதான் நம்ம வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வேறு மாதிரி இருக்குது. அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க, ஸ்டேஜில் எத்தனை பேர் வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜன் சார் இதோட என்னோட எத்தனாவது ஆடியோ லான்ச் வராருன்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல். அவர் எல்லா ஆடியோ லான்ச்சஸ்க்கும் வராரு. ஸோ அது பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ரிலீஸ் அப்பவும் நீங்கள் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். தயாரிக்கும் இந்த ராஜா வீட்டு கண்டுகுட்டி என்ற படம் என்று நம்ம ரிஹர்சல் பார்த்தோம், நம்ம வந்து ட்ரெய்லர் பார்த்தோம். பொதுவாக தமிழ் ஃபீல்டில் ராஜான் எந்த படம் வந்தாலும் அது வெற்றி அடையும். அதுக்கு நான் சொல்கிறது என்னுடைய இதய தெய்வத்தினுடைய படத்தை ஒரு 5 படம் சொல்கிறேன். எங்கள் தங்கராஜா, எங்கள் ஊர் ராஜா, ரோஜாவின் ராஜா, வெள்ளை ரோஜா, திரையுலக ராஜா. அதாவது அந்த ராஜான்னு படம் வந்தாலே அது வெற்றி. அதனால் அவருடைய ஆசீர்வாதத்திலையும் நம்மள மாதிரி ரசிகர்களுடைய ஆசீர்வாதத்திலையும் இவர்களுடைய உழைப்பாலையும் இந்த படம் மேன்மேலும் வெற்றி அடைந்து அவர்களுக்கு அதிகமான லாபத்தை தந்து ஒரு நல்பெயர் எடுக்குமாறு எல்லாம் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஜெய் ஹிந்த். இசை தளபதி டைசன் ராஜ் இசையிலே ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி படம் சீரோடும் சிறப்போடும் சிறப்பு கலந்த எழுச்சியோடும் இன்று எல்லாம் நடைபெற்றது. இன்று போல் என்றும் பல்லாண்டு வாழ்க என்று வேண்டி வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் நிறைய படங்களை பண்ண வேண்டும் என்ற ஆசையோடு விரும்புகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். ஊடகம் மற்றும் பத்திரிகையாளர் ஓகே, எங்கள் டேரக்டர் இருந்தாலே கொஞ்சம் பயம் எனக்கு. மிரட்டராக இருக்கீங்களா இங்கே. ராஜாவின் கட்டோட்டி ரொம்ப அருமையாக வந்திருக்கு அந்த படம். பாடல்கள்லாம் ரொம்ப பிரமாதம் பண்ணிருக்கு. அவர் இப்போ நான் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், சமத்துவமே நட்புன்னு. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு பாடல்கள். அவர் இந்த படத்தில் வந்து ஒரு இசையமைப்பாளர் மாத்திரம் கிடையாது, இந்த படத்தில் எல்லா வேலையும் இந்த மேடை வரலைக்கும் அவரோட உழைப்பு இருக்குது. நிச்சயமாக வந்து இந்த படம் பெரிய வெற்றியான. அதே மாதிரி அந்த ப்ரொடியூசர்ஸ் அண்ணன் அவங்க ரொம்ப நம்பிக்கையோடு இந்த படத்தை ஒரு அண்டர்டேக் பண்ணி இதை வந்து ஸ்க்ரீன் கொண்டு வந்து போராடிட்டு இருக்காங்க. அதாவது ராசா வீட்டு கண்ணுக்குட்டி வந்து ஒரு எப்பயுமே ஒரு கண்ணுக்குட்டினாவே அது துள்ளி குதிச்சு ஓடும், அதை பிடிக்கிறதே கஷ்டம். நிச்சயமாக இந்த ராசா வீட்டு கண்ணுக்குட்டியும் வெற்றி படமானே என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தயாரித்தவர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர், PRO யூனியன் தலைவர், அன்பின் முகவரி என் விஜயமுரளி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த அன்பின் முகவரி படம் நான் தயாரிக்கல, அது சுப்பையான ஒருத்தர் தயாரித்த படம். அது அன்பின் அடையாளம் இருக்குல்ல. திரைப்பட விநியோக சங்க தலைவர் கே ராஜன் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் தலைவர் ஆர் உதயகுமார் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் செயலாளர் திரு பேரரசு அவர்களே, டக்குன்னு பேரே மறந்து போச்சு. இந்த படத்தின் தயாரிப்பாளர் அவர்களே, கதாநாயகன் அவர்களே, கதாநாயகி அவர்களே, இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் செய்ய வந்திருக்கும் திரு ராமநாதன் அவர்களே, பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கம், இல்லை மதிய வணக்கம் சொல்லிக்கலாம், ஏன்னா 12 மணி ஆக போகுது.
இந்த படத்தில் வந்து இப்போ காலையில் இந்த ஃபங்க்ஷனில் வெங்கட்டோட அழைப்பேட்டு இங்கே வருகை தந்ததில் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சால்வா அணிவிக்கிற வைபவம் நடந்தது. கதாநாயகி காயத்ரி அம்மாவுக்கு வழக்கம் போல் கே ராஜன் தான் சால்வா அணிவிச்சார். அவருக்கு மட்டுமே இந்த வயசுலேயும் கொடுப்பேன்னு அவருக்கு மட்டும்தான் இருக்குது, ஸ்டேஜில் வேறு யாருக்கும் இல்லை. அந்த கதாநாயகி சாலை அனுப்பிச்சோடனே அவர் நல்லா சிரித்த முகமாக இருக்கிறாரு. அதனால் இன்றைக்கி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து மீடியாவுக்கு சொல்லுவார்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆர்வி உதயகுமார் சார் அவர்களும் பேரரசு அவர்களும் இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்களுக்குனே பிறந்தவங்களாக இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி படங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறது வந்து ஒரு தங்களோட கடமையாக செஞ்சிட்ருக்குறாங்க. கேள்விப்பட்டு இதை நான் சொன்னதும் 10 பேர் கேட்டுட்டீங்க, ரொம்ப நன்றி. ஜாக்குவா தங்கம் அவர்களை மேடை கிடைக்கிறோம். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் டைசன் ராஜ் வரும்போதே வந்து அவருக்கு பட்டம் கொடுத்துட்டாங்க, இசை தளபதின்ட்டு. அதுக்கு ஒரு தடவை அவருக்கு கைத்தட்டுங்க. ஏன்னா படத்தில் பாட்டு எல்லாமே நல்லா இருந்தது. அதே மாதிரி கதாநாயகன் ஆதிக் சிதம்பரசன் நல்ல படத்தில் வந்து நல்லா சுறுசுறுப்பாக ஆடிந்தார். டூயட் காட்சியெல்லாம் நல்லா கட்டி பிடிச்சி பிறண்டார். ஆனால் மைக்கில் பேசுங்கன்னா மட்டும் பயப்படுறாரு. ஹீரோயின் கூட டூயட் படம் மட்டும் நல்லா சந்தோஷமாக இருக்கிறாரு. அதனால் அவர் நல்ல சிறப்பாக பெருசாக வருவார் அவர். அதே மாதிரி உட்கார்ந்த உடனே கதாநாயகியும் பிரிச்சுட்டாங்க சேர் இல்லாமல். அதனால் ஹீரோயினி கொஞ்சம் ஃபீல் பண்ணி உட்காந்துருக்கு, ஹீரோ கூட வந்து பிரிச்சுட்டாங்களேன்ட்டு. இந்த ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி படம் வந்து நம்ம போக்கிரி ராஜா மாதிரியும் ராஜாதி ராஜா மாதிரி ரஜினி படம் ஓடின மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இன்றைக்கி இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரியில் சிறு முதலீட்டு படங்கள் ஓடினா தான் திரைப்பட தொழிலாளர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்கும். வருஷத்தில் 250 படம் வருது. இந்த 250 படத்தில் 25 படம் தான் வெளியில் தெரிகிற மாதிரி படங்கள். மீதி 225 படங்களும் இந்த மாதிரி நியூ ஃபேஸ் நடித்த படம் தான் வந்துட்டுருக்குது. அந்த நியூ ஃபேஸ் நடிக்கிற படத்தை எடுக்கிற ப்ரொடியூசரால் தான் இன்றைக்கி பெப்சி தொழிலாளர்கள் வந்து வேலை வாய்ப்போடு இருக்கிறாங்க. அதனால இந்த புதுப்பட தயாரிப்பாளருக்கும் இதை எடுத்து ரிலீஸ் செய்கிற ராமநாதன் அவர்களுக்கும் இன்னொரு தடவை கைத்தட்டி நம்ம வாழ்த்தை தெரிவிச்சுக்கலாம். இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஓடணும். இதுக்கு வியாபார தலங்கள் நிறைய இருக்குது. ஒரு திரைப்படத்திற்கு 26 விதமான வியாபாரம் இருக்குது. ஆனால் ஒரு அவேர்னஸ் இல்லாமல் தயாரிப்பாளர் வந்து படம் எடுத்தோம், ஏதோ தேட்டரில் ரிலீஸ் பண்ணோம், ஆடியோ விற்கல, ஓடிடி விற்கல, சேட்டலைட் விற்கலன்ட்டு போயிட்டுருக்குறாங்க. இப்போ இந்த வியாபாரம் பண்ணி கொடுக்கறதுக்காண்டி சில நிறுவனங்கள் வந்து புதுசாக வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தேட்டர்லேருந்து எல்லா வியாபாரம் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு ஆடியோ பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே அதில் பார்த்தீங்கன்னா விஷுவல் நம்ம அடித்து கொடுத்துட்றோம் ஆடியோ பிஸ்னஸில். ஆனால் ஓடிடி சேட்டலைட் விற்கும்போது ஆடியோ கம்பெனிக்காரன்ட்டு வந்து என்ஓசி வாங்கி கொடுத்தா தான் அந்த படம் போட முடியுது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் சட்ட சிக்கல்லாம் கொஞ்சம் சரி பண்ண வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்கிறோம். ஸோ அது மாதிரி இன்னும் நிறைய இருக்குது வியாபாரங்கள்லாம். அது சரியான ஆளுங்கிட்ட சரியான சினிமா சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இதுக்கான வியாபார தளங்களை நீங்கள் உருவாக்கி அது மூலமாக அக்ரிமெண்ட்லாம் அடித்து பண்ணிங்கன்னா உங்கள் படம் சேஃபாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து தயாரிப்பாளர் படம் போட்டு படம் எடுக்கிறாரு. ஆனால் அந்த தயாரிப்பாளர் தவிர மற்ற எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க சூழ்நிலை இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கு தான் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் லோக்கல் பாடி டேக்ஸ் வந்து 8% இருந்தது. அது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க சார்பில் போய் டெப்டி சிஎம் பார்த்து பேசி 4% குறைச்சிருக்காங்க. முந்தானத்து வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி சிஎம்ஐ போய் பார்த்து அங்கே 25% லோக்கல் பாடி டேக்ஸ் போட்டிருக்கிறாங்க. 25% லோக்கல் பாடினா 18% ஜிஎஸ்டி, 2 சேர்த்திங்கன்னா 43% வரும். ஒரு ரூபாயில் 43 பைசா வந்து போயிடும் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அதனால் அந்த சிஎம் ரங்கசாமி சாரை பார்த்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து தலைவர், செயலாளர், மற்ற செயற்குழு உறுப்பினர்லாம் போய் மனு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. விரைவில் ஒரு நல்ல நியூஸ் குறைச்சுன்ட்டு நல்ல விஷயத்தை அவங்க தெரிவிச்சுட்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதோட 100ஆவது நாளில் நம்ம மறுபடியும் பங்கேற்கணும் கேட்டு விடைவரையும் நன்றி, வணக்கம். இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கிற அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஞானமுள்ள மகன் தந்தையை சந்தோஷப்படுத்துகிறான்.
இசையமைப்பாளருக்கு அவருடைய மாமனார் அவர்கள் மரியாதை செலுத்துகிறார்கள். இசையமைப்பாளர் சகோதரர் மரியாதை செலுத்துகிறார். இசையமைப்பாளர் அவருடைய மச்சான் பாரினவர்கள் மரியாதை செலுத்துகிறார்கள். கைப்பிடிப்பார். ஞானமுள்ள மகன் தந்தையை சந்தோஷப்படுத்துறான் அப்படி வார்த்தை இருக்குது. இவன் சின்ன வயசுல இருந்த என்னுடைய மகன் ஜெய்சன் ராஜ் இசை 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 சொல்லி ஒரே ஆர்வமா இருப்பான். நான் அவனை திட்டுவேன், இசையெல்லாம் சோறு போடாதுடா, நான் சொல்ற வேலையை செய்யடா அப்படின்னு சொல்லுவேன். இல்லை, என் பேச்சே கேட்க மாட்டான். ஆனா இப்ப பார்க்கும்போது அவ்வளோ உயரத்தில் போகும்போது அப்பெல்லாம் திட்டம் நான் இசையை பற்றி. இப்போ அவ்வளோ உயரத்துக்கு போகும்போது நான் அவனை வாழ்த்தாமல் இருக்க முடியாது. அருமை மகனே, இன்னும் நீ உயர உயர போவாய், அநேக படங்களுக்கு இசையமைப்பாய். மேடையில் இருக்கும் அத்தனை திரையை சேர்ந்தவர்களும் உனக்கு ஆதரவு கொடுப்பார்கள், பயப்படாது. ஆகவே இந்த நாளிலே என்னுடைய மகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த டாக்டர் ராஜா அவர்களுக்கு, இன்னும் அவனோடு கூட சேர்ந்து பணியாற்றிய அத்தனை இசைக்கலைஞர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக். இந்த படம் வெற்றி விழா கொண்டாடும் நம்பிக்கையோடு இருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுங்கள் என்று வாழ்த்துகிறேன். மேஜர் ரீசன்ஸ் இந்த படத்தோட டிஓபி ஹரிகாந்த் சாரை நான் ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்படுறேன். இருகரம் கூப்பி வணங்குகின்றேன். நமது ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி திரைப்படத்தில் அம்மா துண்டு இதயம் அது சொல்லும் நம்ம கதையும் அப்படிப்பட்ட வார்த்தை பொருந்திய ஒரு அழகான நாட்டுப்புற கரகாட்ட பாடலை எனக்கு கொடுத்தமைக்கு மனமார்ந்த நன்றி. நம்ம தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், எனது அருமை நண்பர் டைசன் அவர்களுக்கு, நாங்களாம் ஒரே ஏரியாவில் தான் இருக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து அன்பு பெருமக்களையும் இருகரம் கூப்பி வணங்குகின்றேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி சின்ன படங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும். அந்த சின்ன சின்ன படங்களை நோக்கி பல கலைஞர்கள் ஊரை விட்டு வந்திருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். இது வரைக்கும் ஒரு 60 படங்கள் பாடியிருக்கிறேன், ஒரு 10 படங்கள் நடிச்சிருக்கிறேன். ஆனாலும் இந்த படத்தில் பாடியிருக்கிறது எனக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். எங்கள் போன்ற கலைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வை தருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பெருமக்கள் எல்லோரையும் இருகரம் கூப்பி வணங்குகின்றோம். படத்தை வெற்றியடை செய்யுங்க. பத்திரிகை தோழர்கள், திரையிசை கலா ரசிக பெருமக்கள் எல்லோரும் அருமையான ஒரு இந்த திரை காவியத்தை வெற்றியடைய வைக்கணும். தொடர்ந்து பெரிய பெரிய படைப்புகள் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறோம். நன்றி, மிக்க மகிழ்ச்சி. தமிழ் வாழ்க. நன்றி நன்றி. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நிருபர்களுக்கும், தொழில் அனைவருக்கும், கலைஞர்களுக்கும், இன்டர்நெட் பெரியவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் சொல்ல பெருமைங்க. மேடையில் இருக்க அனைத்து பெரியவங்களுக்கும், ராஜா சார் அவர்களுக்கும், பேரரசு சார் அவர்களுக்கும், ஆர் உதயகுமார் அவர்களுக்கும், மைக் டைசன் அவர்களுக்கும். மைக் டைசன் தான் எனக்கு ஆமாம், இருந்தாலும் நம்ம மைக் டைசனாக இருப்போம். அவங்க மாமனார் மாமனார் நல்லா பேசுனார். அப்பா மாமனாரும் பேசுவாங்க நினைக்கிறேன். ஆனால் அப்பா நல்லா பேசுனார் இல்லையா? உங்களை எப்படி வருவார் திட்டி இருந்தாலும் இப்போ பாருங்கள் வேறு வாழ்த்துறாரு பாருங்க. ஆமாம் அது இனி வாழ்த்திக்கிட்டே இருப்பீங்க. நல்லா எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் ராஜானுமே பாராட்டார். நிச்சயமாக பெருசாக உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. ஏன்னா ஒரு ராஜ்குமார் சார் ரொம்ப மாதிரி தான் வந்தார், எங்கேயே போயிட்டார். அந்த மாதிரி நீங்களும் ரொம்ப பெரிய இடத்துக்கு வரணும்னு இந்த மனமாற வேண்டுறேன். ராஜா வீட்டு கண்ணுக்குட்டின்னு ஜெயசங்கர் சார் இந்த படம் அந்த காலத்தில் பார்த்துருக்கேன். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த படமும் இருக்கணும். நிச்சயமாக ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் வாழ்த்துக்களை சொல்கிறேன். ராஜா வீட்டு பிள்ளை இது. ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி வயசானவங்களாம் கேட்டால் சொல்லிட்டீங்களா?
ஓகே, நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் ஒரு ஸ்கூல் போனேன் ஃபங்க்ஷன், வேலைமாள் ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அது வர்றதுக்கு டாபிக் பயங்கர லேட் ஆகிடுச்சு. அதனால் எல்லோரும் மன்னிச்சிடுங்க, ஏன்னா லேட் ஆனதுக்காக. அதனால் ட்ரெய்லர் பார்க்க முடியல. இருந்தாலும் பெரியவங்க எல்லாம் பேசுனதை பார்த்தா, ஏன்னா குறிப்பாக வந்து கேரளத்தண்ணன் பேசும்போது அந்த ட்ரெய்லர் பற்றி சொல்கிறார். அவர் எதுவும் தப்புன்னா தப்புன்னு சொல்லுவார், நியாயம்னா நியாயம்னு சொல்லுவார். அவர் பாராட்டினது பார்க்கும்போது நிச்சயமாக இது ஒரு பெரிய படமாக இருக்கும். சின்ன படம் பெரிய படங்கிறதெல்லாம் இல்லை, மக்கள்கிட்ட தான் இருக்குது சின்ன படமாக பெரிய படமாகிறது. பெரிய படம் ஒரே நாளில் ஊற்றிக்கிட்டது இருக்குது. சின்ன படம் 200 நாள் ஓடின படமும் இருக்குது. இப்போ நாங்களாம் அப்போல்லாம் பண்ணும்போது 200 நாள் 300 நாள் படம் தான். நாங்கள் நிறைய படம் கிட்டத்தட்ட 2000 படம் பண்ணியிருக்கேன். ஒரு 1500 படமாவது 200 படம் தான், 200 நாள் படம் தான் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு அப்போ சினிமா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் பிரிஞ்சிச்சு சினிமா. எப்படி பார்க்குறாங்க, அந்த கொரோனாவுக்கு அப்புறம் ரொம்ப இதாகிடுச்சு. ஒரு வாரம் ஓடுறதே கஷ்டமாயிடுது, ஏன்னு தெரியல. அதுக்காக வந்து ஒரு முயற்சிகள் எல்லோரும் பண்ணணும். எல்லோரும் பண்ணி திரை உலகத்தை வந்து தூக்கி எடுத்துலாம். நான் அப்போவே நான் சொன்னேன், நான் வந்து 1 கோடி ரூபாய் தரேன், நம்ம ஒரு சேனல் மாதிரி ஆரம்பிச்சிடலாம். சினிமா எடுக்கிறத நம்ம சின்ன படங்களை வந்து ரிலீஸ் பண்ணலாம், நம்ம தேட்டர் ஒரு 100 தேட்டர் நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கான முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பண்ணி எல்லோரும் கேட்டேன், யாரும் ஒத்து வரல. ஏன்னா 100 தேட்டர் நம்ம எடுத்து வச்சுருந்தோன்னா நம்ம மெம்பர் படத்தை நம்மளே ரிலீஸ் பண்ணி நம்மளே அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கலாம். ஏன்னா தயாரிப்பாளங்கிறது பணத்தை வாங்கி பீரோவில் போட்டுட்டு பேங்கில் போட்டு ஜல்ஜா அடிக்கிறதுக்கெலாம் கிடையாது. பணம் வாங்கினா தங்கம் செய்யாது, சங்கம் செய்யணும். அந்த சங்கம் செய்யணுங்கிறத இப்போ நான் 6.5 கோடி ரூபாய் சேர்த்து வச்சுருக்கேன் டெல்லியில். அந்த 6.5 கோடி ரூபாய் மக்களுக்காக தான் கொடுக்கணும். மக்கள் நல்லா இருக்கிறதுக்காக தான் படம் எடுக்கிறவங்களுக்கு, உண்மையாக படம் எடுக்கிறவங்களுக்கு செய்யணும். இப்போ படம் எடுக்காமல் ஒரு கார்டை மட்டும் வாங்கி வச்சு நான் படம் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கோம். நல்லா நிறைய பேர் இருக்காங்க. அதை இந்த இடத்துல பெப்சிக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுறேன். இந்த மாதிரி வந்து ஏமாத்துறவங்கள முதல்ல கட்டம் கட்டணும். இப்போ டைரக்டர் கட்டணும். எல்லாருமே உதயகுமார் சார் இந்த படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மானா ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதனால் சினிமாவோட பேரை கெட்டு போகுது. இப்போ நானும் எனக்கு பார்த்தா டெய்லி ஃபோன் மேலே ஃபோன் வருது. எனக்கு இவ்வளோ 80 லட்சம் ஏமாற்றிட்டாரு, 1 கோடி ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு ஒரு சரியான ஒரு நான் செல்வமணி சார்ட்டையும் சொல்லியிருக்கேன், மாதிரி எதனா ஒரு வழி பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து தயாரிப்பாளர் சங்கம் வாரத்துக்கு ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடிலாம் 20 வருஷம் ஒரு சங்கம் ஆரம்பிப்பாங்க. வாரத்துக்கு ஒரு சங்கம். ஏன்னா ஃப்ரீனா எப்படி லெட்டர் பேட் எப்படி கொடுப்பாங்க, சீல் எப்படி பண்ணுவாங்க, எதுக்கு ஃப்ரீ பண்ணுறாங்க? அப்போ மோசடி பண்ணுறதுக்கு ஒன்று பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் பத்திரிகையில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தோல்விச்சு காட்டணும். சினிமா உலகத்தில், திரை உலகத்தில் அசைக்க முடியாத ஒரு சக்தி பத்திரிகைக்காரர்கள் நீங்கள் தான் இதை வந்து எல்லா உண்மையும் கொடுக்கணும். ஏன்னா மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா ஒருத்தன் போடுறான், ஹீரோயின் தேவை உங்களுக்கு, இந்த இடத்துக்கு வந்து எங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். இப்போ என்ன சினிமா எடுக்கிறாங்கன்னா யாரும் போய் பார்ப்பாங்க, மோசடி பண்ணுவாங்க, நிறைய ஏமாற்றுதல். அதெல்லாம் வந்து நிச்சயமாக நீங்கள் பத்திரிகையில் வந்து வெளிச்சம் கொண்டு போட்டணும். இந்த இடத்துல தான் இதை பேச முடியும். நானும் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அது கூடிய சீக்கிரம் சொல்லுவேன். இப்போ இந்த படம் வந்து இதில் பண்ண டெக்னீஷியன், கேமராமேன், எடிட்டர் எல்லாரும் நல்லா பண்ணியிருக்கதா எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. குறிப்பாக தயாரிப்பாளர் வந்து ராமநாத் சார் வந்து எனக்கு ரொம்ப வேண்டியவர். அவருக்கு வந்து வாழ்த்துக்கள். அவர் யாக்கூப் கான் அவரும் வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் சார். நீங்கள் வந்து ஒரு பெரிய அவார்டு ஒன்று பண்ணுறாங்க, அது பண்ணுறீங்க, அதுவும் ரொம்ப பெருசாக அவருக்கு வாழ்த்துக்கள். அவார்டு பண்ணுறீங்க இல்லையா? அது ரொம்ப பெருசாக அவருக்கு வாழ்த்துக்கள். சினிமா உலகத்தை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் சினிமா உலகத்துக்கு வந்தீங்க. உங்களுக்கு கைத்தட்டி மனமாற நாங்கள் வரவேற்கிறோம். உங்களுக்கு எப்போவுமே எங்களோட சப்போர்ட் எப்பவும் உண்டு. அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். சாருக்கும் எங்கள் தயாரிப்பாளர் அவருக்கும் வாழ்த்துக்கள். வந்திருக்க அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இந்த படம் மீண்டும் ஒரு முறை இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய மனமாற உளமாற வேண்டி இறைவனை வேண்டிக்கிட்டு, எப்பவும் நான் சொல்கிற மாதிரி தான், அம்மா அப்பா சொல்கிறத கேளுங்க. கடவுள் சொல்கிறத விட அம்மா அப்பா சொல்கிறதா ரொம்ப சக்தி உள்ளது. அதை நிச்சயமாக கேளுங்க. உலகத்திலே எப்பவும் சொல்லும் போது அவங்க கூடும்போது என்ன சொன்னாங்க, தமிழ்னு சொன்னாங்க. அந்த தமிழனா பிறந்திருக்க நான் உண்மையிலே ரொம்ப பெருமை அடைகிறேன். ஏன்னா இன்றைக்கி அத்தனை யோகாவாக இருக்கட்டும் சரி, வரமக்கலையாக இருக்கட்டும் சரி, மருத்துவமாக சரி இருக்கட்டும் சரி, நம்ம சித்தர்கள், போகர்கள், திருமூலர் ஐயா, இது மாதிரி அவங்க எழுதினதுக்கு நிகர் இது வரைக்கும் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அந்த மருத்துவத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், வெளியிலலாம் சொல்கிறேன். அதை பார்த்து அது வந்து ஒரு துண்டை வச்சு ஒரு முதுகு வலியை சரி பண்ண முடியுது அப்படின்னா டாக்டர்ஸ்லாம் என்னை திட்டுறாங்க. ஏன்னா ஒரு துண்டை வச்சு எப்படி முதுகுவலி சரி பண்ணுறீங்க அப்படின்னா உண்மையில் அது சரியாயிடுது. அது மாதிரி ஒவ்வொரு ஆசனமும் சொல்லும்போது அது வந்து அத்தனை நோய்களை சரி பண்ணுது. அதுக்காகவே நான் இப்போ வந்து ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்காகவே அது சம்மந்தமாக ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த படமும் கூடிய சீக்கிரம் திரைக்கு கொண்டு வரக்கான முயற்சிகள் பண்ணியிருக்கேன். வந்திருக்க அத்தனை பேரும் வாழ்த்துக்கள் சொல்லி, என் தமிழ், என் உயிர் மூச்சு தமிழ், என் உடல் தமிழ், மறைந்தாலும் இந்த இந்த தமிழ் மண்ணில் தான் நான் இருப்பேன். திருப்பி பிறந்தாலும் இந்த மண்ணில் தான் பிறப்பேன். ஒரு பிறகு இருந்தால் திருப்பியும் மண்ணில், இந்த தமிழ் மண்ணில் தான் பிறக்கணும்னு ஆண்டவன் வேண்டிக்கிறேன். அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். நன்றி. வணக்கம். இங்கே பெரிய பெரிய ஜாமான் இருக்காங்க இந்த சபையில்.
ராஜா விட்டு கண்ணுக்குட்டி இசை வெளியீட்டு விழா. கண்டிப்பாக இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். ஒரு திரைப்படம் தயாரிக்க முக்கியமான கதை அம்சம் வேண்டும். அந்த கதை அம்சம் மட்டும் பத்தாது, அதுக்கு நல்ல ஒரு இயக்குனர் வேண்டும். அது மட்டும் பத்தாது, நல்ல ஒரு எடிட்டர், அப்புறம் மியூசிக் டைரக்டர். இந்த 4 தூண் இருக்கும் படம் வெற்றியாகும். அதேமாதிரி புதிய திரைப்படம், சிறு தயாரிப்பு படம் வெற்றி அடையணும். ஆனால் எல்லாரும் தயவுசெய்து தேட்டரில் வந்து படத்தை பாருங்கள், வெற்றி அடைவீங்க. வரும் தலைமுறைகளை, நல்ல ஹீரோக்களை, நல்ல மியூசிக் டைரக்டர்களை வெற்றி அடைய செய்யணும். என் மனமாக தான் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். நான் சிவகங்கா, பலரால் அறியப்படாத ஒரு பாடலாசிரியர், பெண் பாடலாசிரியர். நிறைய படம் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எல்லா பாட்டையும் நான் வந்து உணர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வாய்ப்பு வழங்கிய டைசன் ராஜ் அவர்களுக்கு இது இல்லை முக்கியமாக என்ன சொல்லணும்னா, இது நான் பாட்டு எழுதி கொடுத்து அவர் டியூன் போட்டார். அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். 2 சாங்குமே அப்படி தான் பண்ணார். குரு சார் வந்து ரொம்ப அருமையாக பாடியிருப்பார். சுபத்ரா ரொம்ப நல்லா பாடியிருப்பாங்க. இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என் நன்றி தெரியும். வணக்கம் சார். நன்றி. நன்றி கவிஞர். தேங்க்யூ ஜீசஸ். என்னோடய அப்பா அம்மா நன்றி. எனக்கு வாய்ப்பு அளித்த ராஜா என்கிற ராமநாதன் சார், என்னோடய அண்ணன், மிக்க நன்றி சார். கொஞ்சம் டைம் எடுக்க மாட்டேன், அவ்வளோ பேச தெரியாது. இந்த இசை விளையாட்டு விழாவுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றிகள் சார். அடுத்த பர்த்டேக்கு எல்லாருக்கும் ஸ்வீட் பாக்ஸு, மொபைல் பிரியாணி எல்லாம் ரெடி பண்ணிடுங்க சார். எனக்கு சினிமா பயணத்தை எவ்வளோ கஷ்டம் இருக்குது. இது வந்து ஒரு 10 வருஷம் போராட்டம்னு சொல்லலாம். நான் 2016 உள்ளே வந்தேன். ஒரு 100 ஆல்பம் சாங் மேலே பண்ணிட்டேன். பட் ஆனால் இந்த ஒரு மேடை கிடைக்கிறதுக்காக ஒரு 10 வருஷம் கடினமான உழைப்பு. அந்த உழைப்பில் பங்கேற்று இந்த எனக்கு வந்து வாய்ப்பளித்த டைரக்டர் ராஜன் சாருக்கும் அப்புறமா என்னோட உறுதுணையாக இருந்த முருகன் சாருக்கு, சிலம்பரசன் சாருக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு பாடல் மேடம் சிவகங்கா மேடம் சொன்ன மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த லிரிக்ஸ் கொடுத்தது அதுக்கு டியூன் பண்ணதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எல்லாமே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் எடுத்து அது ஈஸியாக அது கரெக்டாக மீட்டரில் எடுத்தது. அது டியூன் பண்ணியாச்சு. இன்னொரு பாடல் பார்த்தீங்கன்னா கண்ணன் அப்படின்ற ஒரு ரீசெட் எழுதியிருக்காரு. கற்கண்டு மழை என்ற சாங்கு, அவருக்கும் மிக்க நன்றி. ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஜெகதீஷ் அவர்கள் பாடியிருக்காரு. சிங்காரி பாடல் வந்து வேலு அப்படின்றவர் பாடியிருக்காரு. 3வது பாடல் திருவிழா சாங்கு, கலக்கல் குத்தாக இருக்கும். அது குரு அண்ணன் ரொம்ப நன்றிண்ணா. சுபத்ரா அவர்களும் பாடியிருக்காங்க. அவங்களுக்கும் மிக்க நன்றி. அவர்களுக்கு நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாகுவார் தங்கம் சார், இந்த பாடல் டைட்டிலுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டோம். உங்கள்கிட்ட வந்து நிறைய முறை பேசணும். அதை டைட்டில் வழங்கினதுக்காக ரொம்ப நன்றி சார். KM ராஜன் சார், ஐயா நான் இசை இதில் பார்ப்பேன், ஆடியோ லான்ச் எல்லாமே. அவர் பேசும்போது பயமாக இருக்கும். வாழ்த்தி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். இல்லை, ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொன்னது ரொம்ப நன்றி சார். சார் பேரரசு சார், என்ன சொல்லுது, நான்லாம் பயங்கரமான விஜய் ரசிகர். அவர் படத்தை பார்த்து இன்னும் வெறியாயிட்டு இன்னும் பயங்கரமான ரசிகராக மாறிட்டேன். மிகப்பெரிய பாடலாசிரியரும் கூட. திருப்பாச்சி, சிவகாசி எல்லாத்துலேயும் பயங்கர சூப்பராக எழுதியிருப்பார் சார். இயக்குனர் அந்த பயங்கரமான பீரியட், அந்த டைம் பீக்கில் இருந்த சார். என்னோட நிகழ்ச்சிக்கு வந்திருக்குது ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி சார். உதயகுமார் சார் பற்றி என்ன சொல்கிறது, அழியாத படங்கள். அவரோட முதல் பாடல் வந்து எழுதிருந்தா கிழக்கு வாசலில் சார் சொல்லியிருந்தார். பச்சை மலை என்ற ஒரு சாங்கு, அதெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான சாங் எனக்கு. அது எஸ்பிபி சார் பாடணும்னு இளையராஜா சார்கிட்ட சண்டை போட்டாருங்களாம். ஒன் மந்த் வெயிட் பண்ணி அவரை கூப்பிட்டு பாட வச்சிருக்காரு சார். அவரெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து தான் அந்த சாங்லாம் கேட்டு எஜமான் என்ன சொல்லுது, எவ்வளவோ சாங் எவ்வளவோ படம் ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு. சின்ன கவுண்டர் படம் சொல்லிகிட்டே போகலாம்.
சார் ரொம்ப நன்றி சார். எங்களெல்லாம் நீங்கள் வாழ்த்த வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அப்புறம் என்னோட படம், அடுத்த படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. விரைவில் ஒரு அடுத்த மாதமே ஆடியோ லான்ச் வைக்கிற மாதிரி விவேக பாரதி சார் எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். சார் வந்து முதல் படம் வந்து பார்த்தீங்கன்னா வசந்தம் வந்தாச்சு வெங்கட் பிரபு சார் வச்சு பண்ணார். இப்போது அடுத்த படம் இப்போ நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம். அந்த படத்துக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் சார். உதயகுமார் சார் வச்சு அம்மாவை ஒன்று ஃபோன் பண்ணிடு சார். அப்புறம் படத்தில் நடிச்சிருக்க கதாநாயகன் சிலம்பரசன் சாருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. காயத்ரி மேடம் ரொம்ப தேங்க்ஸ், நல்லா பண்ணியிருக்கீங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது. என்னோட தாய் தந்தை பார்த்தீங்கன்னாக்கா சொன்ன மாதிரி தான் திட்டிகிட்டே இருப்பார். வேறு எதுனா வேலை செய்யறா, பிஸ்னஸ் பாருடா, வேலைக்கு போனது சரித்திரமே இல்லை. திருப்பி பிஸ்னஸ் ஆச்சும் பார்த்துக்கணும். இல்லைப்பா வேண்டாம், நான் ஸ்டூடியோ ஆரம்பிக்க போகிறேன். ஸ்டூடியோ ஆரம்பிக்க போகிறேன், என்னடா பண்ண போகிறேன், ஏதோ பண்ணுறேன் விடுங்க அப்படின்ட்டு பரவாயில்ல. இந்த அளவுக்கு வந்து நின்றுட்டு ஒரு ஜெயிச்சு காட்டின ஒரு ஃபீலிங். இதுக்கு மேலே லைஃப்பில் என்ன இருக்குன்னு தெரியல எனக்கு. இது போதுன்ற மாதிரி தோணுது. இல்லை போதும்னு நினைக்கல. இதோட என்ன ஒரு பெருசாக இருக்க போகுது. எல்லாருக்கும் மேலே எங்கள் பார்த்துப்பாரு. என்னோட இப்போ சினிமா ஃபீல்டுக்குள்ளே வரும்போது நிறைய ஃபினான்ஷியல் கஷ்டம். எந்த டைமில் என் அப்பா கிட்டலாம் வந்து சப்போர்ட் பண்ண ரெடியாக இருப்பார். நான் இது பண்ணிட்டு இருக்கேன்னா கூட அவர் கண்டுக்க மாட்டார். கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அதே மாதிரி எங்களோட அங்கிள் மாமா மோகன் சார், மோகன் அங்கிள் எல்லாருமே எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க. முக்கியமாக இந்த சினிமா ஃபீல்டுக்குள்ளே வந்த அப்புறம் எவ்வளோ கஷ்டம் இருக்கும்னு தெரியும். அந்த பாடல் ரெக்கார்டிங் வரணும், அந்த ஸ்டூடியோ அமைக்கிறதுலேருந்து சரி, ஒரு படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் அதை தாங்கிட்டு என்னோட துணையாக இருந்த என்னோட மனைவி அனிதா அவர்களுக்கும், என்னோட பிள்ளைகள் ஜூபல் ஜோயல் அவர்களுக்கும் மிக்க நன்றி. வந்திருக்க மீடியா அனைவர்களுக்கும் ரொம்ப நன்றி. சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்து கொடுத்த வெங்கட் சார் அவர்களுக்கு மிக்க 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 நன்றி. ஹரிகாந்த் சார் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மேடம். நன்றி. டாக்டர் தங்க மாஸ்டர் அவர்கள், ஆர் உதயகுமார் அவர்கள், படக்குழுவினர் அனைவரும் இணைந்து பெற்றுக்கொள்கின்றனர்.